ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதுல இருந்து ராமச்சந்திர வாமன் மோடக் அப்படிங்கிறவரோட அனுபவத்தோட தொடர்ச்சியை பார்க்க போறோம். ராமச்சந்திர வாமன் மோடக் அவர்கள் ஸ்ரீ சாயிபாபாவை நிறைய தரிசனம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. 1916 அவருடைய மனைவியோட போயிட்டு அவர் செஞ்ச தரிசனம் தான் கடைசி தரிசனம் அப்படிங்கிறாரு. இவருடைய மனைவியும் ஸ்ரீ சாயிபாபா மேல மிகுந்த பக்தி செலுத்திட்டு வந்தாங்க அப்படிங்கிறாரு. 1919 இவர் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு. இவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா இவருக்கு கிடைச்ச பென்ஷன் வந்து 81 ரூபாய் மட்டுமே. ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துல தான் இவர் இவ்வளோ நாள் இருந்திருக்காரு. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் அதே பணம் தான் பென்ஷனாக இவருக்கு கிடைக்குது. ஆனால் இந்த 1919 இருந்து 1930 வரை இவருடைய நண்பருடைய மில் ஒன்றில் இவர் வேலைக்கு சேர்றாரு. அதுல இருந்து மாதம் இவருக்கு 250 ரூபாய் சம்பளமாக கிடைக்குது. என்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே ஸ்ரீ சாயிபாபா பார்த்து பார்த்து பூர்த்தி செய்கிறாரு. ஸ்ரீ சாயிபாபா சமாதி அடையல, நம்மளோடைய சூக்ஷ்ம சரீரத்தில் அவர் நம்மளோடையே வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னை எப்பவுமே பாதுகாத்துட்டு வராரு. என்னுடைய லௌகீக தேவைகளாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீக தேவைகளாக இருக்கட்டும், எதை பற்றியுமே நான் வந்து கொஞ்சம் கூட பதட்டமே அடையிறது கிடையாது. ஏன்னா ரெண்டையுமே பார்த்து கொள்றவர் அவர் தான். என்னை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுவே எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இதுக்கு அவர் வந்து நமக்கு இன்னும் ஒரு இன்ஸ்டன்ஸையும் நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறார். 1916 இவர் நாசிக்ல இருக்கும்பொழுது திடீர்னு இவருக்கு தீவிர காய்ச்சல் ஏற்படுது. அந்த காய்ச்சலை தொடர்ந்து பயங்கரமான இருமலும் வருது. இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காரு. அவரை போய் சந்திக்கிறாரு. அவர் வந்து இவருக்கு மருந்து கொடுக்குறாரு. அதாவது இவருக்கு பிராங்கைட்டிஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னா இவருக்கு கண்டினியூஸாக இருமல் இருந்துகிட்டே இருக்குது. அதனால அவருக்காக வந்து குளோரல் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரப்பை இவருக்கு கொடுக்குறாரு. இவர் இந்த சிரப்பை எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. ஆனால் இவரோட மனைவிக்கு தோணுது, இவருடைய இந்த உடம்பு வந்து இந்த மருந்தால் குணப்படுத்தப்படுமா? ஏன்னா இவர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்காரே, இந்த மருந்து வந்து இவருக்கு போருமா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் ஒரு சந்தேகம் வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கொலோனல் பக்லி அப்படிங்கிறவரை தொடர்பு கொண்டு வீட்டுக்கு வந்து இவரோட ஹெல்த்தை பார்க்க சொல்லி சொல்கிறாங்க. இவருக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகுமா. முக்கியமாக இவருக்கு வந்து கண்ணில் தான் பிரச்சனை இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்தது. அதாவது நரசிம்ம சுவாமிஜி கிட்ட இவர் பேட்டி கொடுக்குற தருணத்தில் இவருக்கு ஒரு கண்ணில் பார்வையே போயிடுச்சான், இன்னொரு கண்ணிலையும் கேட்ராக்ட் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவர் அடிக்கடி சிக்காகிற ஆள் இவர். ஸோ இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே இந்த கொலோனல் பக்லிக்கு கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த டாக்டர் வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த மருந்து பாட்டில், இந்த சிரப் பாட்டில் இருக்கு இல்லையா, இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே கோவம் வருது. யார் வந்து இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இவருடைய அசிஸ்டண்ட், இந்த கொலோனல் பக்லியோட அசிஸ்டண்ட் தான் இந்த ராமச்சந்திர வாமன் மோடக்கோட நண்பர். அவர் தான் இவருக்கு இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. உடனே அவருக்கு கோவம் வந்து அந்த டாக்டரை பிடிச்சி திட்டுறாரு. நீங்கள் சரியாக டயக்னோஸ் பண்ண மாட்டிங்களா? இது பிராங்கைட்டிஸ் கிடையாது, இது நிமோனியா. இன்னும் சொல்ல போனால் இது டபுள் நிமோனியா. அப்படி இருக்கவருக்கு இந்த மருந்து கொடுக்கவே கூடாது. நீங்கள் எப்படி இந்த மருந்தை இவருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு அவரை ரொம்ப திட்டுறாரு. நல்ல வேலையா இவர் அந்த மருந்தை இன்னும் எடுத்துக்கவே இல்லை. இந்த மருந்து எழுதி கொடுக்கப்பட்டது இவருக்கோட டேபிளில் தான் அது வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயே ஸ்ரீ சாயிபாபா இவங்களோட மனைவியோட மனசில் இந்த டாக்டர் வேண்டாம், இவரால் தன்னுடைய பக்தன் வந்து சரியாக மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுனால இவரோட மனைவியோட மனசில் பாபா வந்து அந்த இன்னொரு டாக்டரை போயிட்டு காண்டாக்ட் பண்ண வச்சு அந்த டாக்டர் மூலமாக இவருக்கு நிவாரணத்தை கொடுத்துருக்கார். அந்த டாக்டர் வேற மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்தாரு. அந்த மருந்தோட உதவியோடையும் ஸ்ரீ சாயிபாபாவோட ஆசிர்வாதத்தினாலையும் பாதுகாப்புனாலையும் இவரால் ஒரு வழியாக தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்டு அந்த நிமோனியாவிலேருந்து வெளிவர முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்றென்றைக்கும்
நானும் என்னோட குடும்பத்தினரும் ஸ்ரீ சாயி பாபாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அவர் எப்போவுமே எங்களை காத்து ரட்சிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இதோட இவருடைய சம்பந்தமான அனுபவங்கள் முற்று பெறுகிறது. அடுத்த எபிசோட்ல இன்னொரு புது பக்தரை பத்தி நாம பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.